ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவீனமாக 1.35 டிரில்லியன் ரூபாயை ஒதுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. ஜனாதிபதி தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையை பார்க்கும் போது மக்கள் எதிர்பார்க்கும் சேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அபரண மின் ஏரியாவில் பேருந்து விபத்து, 16 பேர் காயம். பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 13 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல், 31 பேர் உயிரிழப்பு. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா முதலாவது டெஸ்ட் முதல் நாள் இன்று. உள்நாட்டுச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி இரவு அனுராதபுரத்தின் தலாவு பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் அனுராதபுரம் போலீசார் இந்த விடயம் குறித்து விசாரணைகளை தொடங்கி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தனர். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவீனமாக 1.35 டிரில்லியன் ரூபாயை ஒதுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும், இது அண்மை காலத்தில் மூலதன செலவீனங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிடும் மிகப்பெரிய தொகையாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு ஷங்கரிலா ஹோட்டலில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற 2025 பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொருளாதார நிலைமாற்றம் என்ற தொனிப்பொருளில் இலங்கை வர்த்தக சபை இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தது. அரசியல் ஸ்திரத்தன்மை, கடன் மறுசீரமைப்பு மற்றும் இறையாண்மை, கடன் தரநிலையை மேம்படுத்தல் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு மாற்றத்திற்கு இலங்கையை தயார்படுத்துவதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கமாகும். அத்தோடு இதன் ஊடாக 2025ஆம் ஆண்டின் சகலவித பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த ஆண்டு 4% அதிகமான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் கூறினார். நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் அதிகாரத்தில் இருக்காத ஒரு அரசியல் இயக்கமாகும். கடந்த காலத்தில் வணிக குழுக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தில் சிலருக்கு எங்களை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தால் தற்போது அந்த சந்தேகத்தை நீக்கி அரசாங்கத்தின் எதிர்கால திட்டம் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால போக்கில் நம்பிக்கையை வளர்க்க முடிந்துள்ளது. இது கடந்த 2 மாதங்களில் நாங்கள் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க சாதனையாகும். இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி வீதம் 4% அதிகமாக இருக்கும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்தியில் இது ஒரு சவாலாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் பல துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து பணியாற்றி வருகிறோம். அண்மையில் முதலீட்டுடன் தொடர்புள்ள அமைச்சுக்களின் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நீண்ட கலந்துரையாடல் நடத்தினோம். பொதுவாக நமது நாட்டிற்கு முதலீடுகளை பெற 82 நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்பது தெரிய வந்தது. அந்த அறிக்கையின்படி இந்த நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற 2.5 ஆண்டுகளுக்கு மேல் செல்லும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது தெரிவித்தார். நோயாளிகளுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை கிராம மட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கும் பிரதேச செயலகம் மூலம் சேவைகளை இணையவழி மூலம் வழங்குவதற்கும் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகாரம் அளித்துள்ளது.
2025 ஆண்டுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது இந்த முடிவெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகள் உண்மையாக மக்களை சென்றடையும் வகையில் வினைத்திறனான சேவைகளை வழங்கும் வகையில் திட்டம் தயாரித்தல், புதிய சேவைகள் மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அரச மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலானோர் காத்திருப்பது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. இதற்கான நிர்வாக கடமை நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் அந்த சேவையை முன்னெடுக்கும் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தற்பொழுது இந்த முறைமை கராபிட்டிய மருத்துவமனையில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் அதனை தேசிய மருத்துவமனை, கண்டி பெரியாஸ்பத்திரி மற்றும் ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் மருத்துவமனை என்பனவற்றிலும் முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதோடு கல்வி பொதுத்தராதர, சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளைகளை மையமாக கொண்டு புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, பேராசிரியர் JRP ஜெயக்கொடி, முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் சரத் சந்திரசிறி மாயதுன்னே மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றினால் பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி திட்டங்களுடன் இணைந்ததாக கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் மாணவர் பாராளுமன்ற அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலக பழைய பாராளுமன்ற சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கருத்தியல் பெறுமதிகள் மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததுடன் மாணவர் பாராளுமன்றத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவரும் நியமிக்கப்பட்டார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இலங்கை பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர, இலங்கை பாராளுமன்றத்தின் சட்ட சேவைகள் மற்றும் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜயலத் பெரேரா ஆகியோரும் இந்த விசேட நிகழ்வில் கலந்து கொண்டதோடு மாணவர் பாராளுமன்றத்தின் அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கொழும்பு சிரிமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியின் அதிபர் உட்பட ஆசிரியர் குழாமும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 13 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மல்லாகம் நீதவான் முன்னிலையில் நேற்று இரவு ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். நேற்று அதிகாலை இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி இயக்கியதால் இருவர் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது. கப்பலுக்குள் கடற்படையினர் ஏற விடாமல் தடுக்கும் வகையில் இந்திய மீனவர்கள் அதற்கு செவி சாய்க்காமல் வழக்கமான பணிகளுக்கு இடையூறு விளைவித்து கடும் எதிர்ப்பை காட்டி மீன்பிடி கப்பலை ஆக்ரோஷமாக கையாண்டதால் இந்திய மீனவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டதுடன் கடற்படைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி கப்பலில் ஏறும்போது கடற்படை வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மீனவர்கள் குழு ஆக்ரோஷமாக தாக்க முயன்றதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படை அதிகாரி ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பறிக்க முயன்ற போது அந்த துப்பாக்கியின் செயற்பாட்டினால் 2 மீனவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகினர். காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் குரலை மேலும் மேலோங்கச் செய்து வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த கட்சித் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் கூடினர். பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலமான எதிர்க்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சினைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் அனைவரையும் ஒன்று திரட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவ சகல கட்சி தலைவர்களையும் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பலமான பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் என்றும் அரசாங்கத்தின் சிறந்த விடயங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகம் விளைவிக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு எதிராக மக்கள் பக்கம் நாம் முன்னிற்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார். இச்சந்திப்பில் அனுராத ஜெயரத்ன, சாணக்கியன் ராசமாணிக்கம், மனோ கணேசன், பழனி திகாம்பரம், கயந்த கருணாதிலக்க, JC அலவத்துவல, அஜித் பி பெரேரா, ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நாட்டின் தற்போதைய நிலையை பார்க்கும்போது மக்கள் எதிர்பார்க்கும் சேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது, சொல்வதை செய்யாத போக்கு காணப்படுகின்றன. மக்களுக்கு நிறைவேற்ற முடியாத எதிர்பார்ப்புகளை வழங்கிவிட்டு திணறி வருகின்றனர். வலுவான வேலை திட்டமும் அதற்கு தேவையான தொலைநோக்கு பார்வையும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா திவுளிப்பிட்டிய அமைப்பாளர் எட்வர்ட் குணசேகர அவர்கள் திவுளிப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். பேச்சுக்கள் நன்றாக இருந்தாலும் செயல் பலவீனமாகவும் மெத்தான போக்கிலும் காணப்படுகின்றன. மக்களின் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைந்துள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தேசிய மீனவர் சம்மேளனம் 2025ஆம் ஆண்டிற்கான அதன் முதல் பணிப்பாளர் சபை கூட்டத்தை நேற்று அமைச்சகத்தின் கேட்போர் கூடத்தில் நடத்தியது. இந்நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் சம்மேளனத்தின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமை தாங்கினார். இலங்கை முழுவதும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். வெற்றிடமாக இருந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு லியனகமகே அஜந்தகுமார ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டமை கூட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். அவரது நியமனம் சம்மேளனத்தின் தலைமையை வலுப்படுத்தும் மற்றும் அதன் எதிர்கால முயற்சிகளை முன்னெடுத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவ சமூக தலைவர்கள் மற்றும் வாரிய உறுப்பினர்கள் தங்கள் பிராந்தியங்களில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடினர். அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் அமைச்சு அதிகாரிகள் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடியதுடன் இந்த துறையின் நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான தீர்வுகளையும் முன்மொழிந்தனர். இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரிநாயக்க, அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் கலாநிதி கோலித கமல் ஜனதாச, மீன்வளத்துறையின் இயக்குனர் ஜெனரல் சுசாந்தா காவத்தே மற்றும் பல மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஓய்வு பெறும் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ அவர்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன ஆகியோரை கல்வி அமைச்சில் சந்தித்தார். பிரதமரும் பிரதி அமைச்சரும் திரு உதேனி ராஜபக்ஷவின் சேவையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் நடைபெறும் இந்த தேர்வு மார்ச் 26ஆம் தேதி முடிவடைகிறது. பரீட்சை அட்டவணையை பரீட்சை திணைக்களத்தின் www.donets.lk என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்திய தற்கொலை குண்டுதாரி துர்காவுக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 விடுதலை புலி சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரால் 230 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றது. இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் வழக்கு மேலதிக விசாரணைக்காக இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டது. அபரண மின்னேரியாவில் பேருந்து விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. மின்னேரியா கோயிலுக்கு அருகிலுள்ள இரட்டை வளைவில் சுற்றுலா சென்ற பேருந்துடன் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில்வே திணைக்களத்தால் ஆன்லைனில் டிக்கெட்டுகளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயில்வே திணைக்களத்தினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த பயணச்சீட்டு மோசடி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றில் அறிக்கையிடவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது.
நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் அர்ஷ இலுக்பிட்டியவின் பிணை விண்ணப்பம் குறித்த உத்தரவை கால வரையறையின்றி ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அர்ஷ இலுக்பிட்டிய சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியின் வாதங்களை பரிசீலித்த பின்னர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இருப்பினும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை மே மாதம் 8ஆம் தேதி நடத்த நீதிபதிகள் அமர்வு நிர்ணயித்தது. கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இ-விசா வழங்கும் செயல்முறையை 2 தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை அமுல்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டி அர்ஷ இலுக்பிட்டியவை உயர்நீதிமன்றம் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. இலங்கையில் காற்றின் தர குறியீடு இன்று முதல் 58 முதல் 120 வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், கொழும்பு, காலி, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொலன்னறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் காற்றின் தர குறியீடு சற்று ஆரோக்கியமற்ற நிலை வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் அதே நேரத்தில் பிற பகுதிகளில் மீதான மட்டத்தில் இருக்கும் எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நில்வல நதியை சுற்றுலா மற்றும் போக்குவரத்து நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஆய்வு பயணத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி ஈடுபட்டுள்ளார். அதன்படி நில்வல ஆற்றின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் அவர் தலைமையிலான மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆற்றங்கரையோரத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு விரைவான தீர்வு காண்பது குறித்தும் இந்த விஜயம் கவனம் செலுத்துவதாக அவர் கூறினார். இதன்போது தொழில்நுட்ப குழு மூலம் வெள்ள பிரச்சினைக்கு விரைவான தீர்வு காணல், சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்திற்கு நில்வல கங்கையை பயன்படுத்துதல், நில்வல ஆற்றினூடாக சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி, அக்குரச ஊடாக சிங்கராஜ வனப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து, ஆற்றின் கரைகள் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகீர்தராஜனின் 19வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு அண்மையில் திருகோணமலையில் உவர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள உவர்மலை பூங்காவடியில் நடைபெற்றுள்ளது. இந்நினைவேந்தல் நிகழ்வானது வடக்கு கிழக்கு ஊடக அமைப்புகள், சிவில் அமைப்புகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதியில்லாத கையடக்க தொலைபேசிகளை கண்காணித்து பயன்படுத்துவதை தடுக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதியில்லாமல் எந்தவொரு கையடக்க தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்ய வேண்டாம் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரியுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துல ஹேரத் விளக்கமளிக்கையில், எமது நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படாத எந்தவொரு கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத தொலைபேசி பயன்பாட்டை தடுக்க விரைவில் ஒரு புதிய தானியங்கி அமைப்பை நாங்கள் செயல்படுத்துவோம். அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகளால் நமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டவிரோத நடவடிக்கைகளை குறைத்து நாட்டில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் சமூக விரோத நடவடிக்கைகளை குறைப்பதற்கும் கையடக்க தொலைபேசிகள் மூலம் சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண்பதை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சந்தையில் சட்டப்பூர்வ கையடக்க தொலைபேசிகளின் பெருக்கம் அதிகரிப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் விலைகள் குறைய அதிக வாய்ப்பு உள்ளது என்றார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 8 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒரு பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக கம்பள புசலாவ போலீசார் தெரிவித்தனர். புசலாவ பிளாக் ஃபாரஸ்ட் தோட்டத்தில் வசித்து வந்த சஸ்மிதன் திருச்செல்வம் என்ற மாணவனே சம்பவத்தில் உயிரிழந்தார். அவர் புசலாவ இந்து கல்லூரியின் ஆரம்ப பிரிவில் 3ஆம் தரத்தில் கல்வி பயின்று வந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. பளை நுவர்லிய பிரதான வீதியில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் சுமார் 6 குளவிக்கூடுகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் அதன் ஒரு கூட்டில் ஈக்கள் கிளறிவிட்டதன் காரணமாக இந்த குளவிக்கொட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. கம்பளை மருத்துவமனையில் மரண விசாரணை அதிகாரி நளின் ஏ மெதிவக சம்பவ இடத்தை கண்காணித்ததுடன் மாணவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக சோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்.
இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் நாணய கொள்கை நிலைப்பாட்டை தற்போதைய மட்டத்திலேயே பராமரிக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வீதம் 8% மாறாமல் இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவின் பூசான் நகரில் உள்ள கிம்ஹே சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹாங்காங் நோக்கி புறப்பட தயாராக இருந்த பயணிகள் விமானத்தின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பற்றியுள்ளது. விமானம் புறப்பட தயாரான போது விமானத்தின் ஒரு பகுதியில் தீப்பற்றியதுடன் பின்னர் மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவியதால் பயணிகள் பதற்றமடைந்துள்ளனர். பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் என அனைவரும் அவசர கால எஸ்கேப் ஸ்லைடு மூலமாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். எனினும் 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறித்த விமானத்தில் பயணம் செய்வதற்காக 169 பயணிகளும் 7 விமான பணியாளர்களும் தயாராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட இந்தியாவில் உள்ள மகா கும்பமேளாவில் அமௌனி அமாவாசையான இன்று ஒரே நாளில் 10 கோடி பேர் வரை புனித நீராட வர வாய்ப்புள்ளதால் மகா கும்ப நகரில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட சென்ற பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கியதில் 31 பேர் உயிரிழந்துள்ளதோடு கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதே நேரம் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. திரிவேணி சங்கமத்தில் பக்தர்களை நீராட வேண்டாம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்ததை அடுத்து புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சீனாவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ChatGPT உள்ளிட்ட செயலிகளை சீன செயற்கை நுண்ணறிவு செயலியான DeepSeek பின்தள்ளியுள்ளது. அதிகம் வரவேற்பை பெற்ற இலவச செயற்கை நுண்ணறிவு செயலியாக மக்கள் மத்தியில் பிரபலமடைந்துள்ளது. சீன செயலிக்கு அதிகரிக்கும் வரவேற்பு செயற்கை நுண்ணறிவு தொடர்புடைய அமெரிக்க நிறுவனங்களின் பங்குகள் விற்பனையை தூண்டியிருக்கிறது. இதனால் Nvidia, மைக்ரோசாஃப்ட் மற்றும் மெட்டா ஆகிய பெரு நிறுவனங்களின் பங்குகள் திங்கட்கிழமை வீழ்ச்சியடைந்தன. இது ஐரோப்பிய பங்கு சந்தைகளிலும் எதிரொலி. செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்காவை மிஞ்ச முடியாது என்ற பரவலான நம்பிக்கைக்கு சவால் விடும் வகையில் அறிமுகமான முதல் நாளில் இருந்தே இச்செயலி பிரபலமடைந்து வருகிறது. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் இந்த துறையில் செய்ய திட்டமிட்டிருக்கும் முதலீடுகள் அளவு குறித்து கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. விளையாட்டு செய்திகள். வோன் முரளிதரன் கிண்ணத்திற்கான இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி இன்று காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகியது. இன்றைய போட்டியில் சிறப்பம்சமாக ஆஸ்திரேலியா அணியின் ஸ்டீவன் ஸ்மித் 10,000 ஓட்டங்களை கடந்தார். இதற்கு முன்னர் ரிக்கி பாண்டிங், எலன் பார்டர், ஸ்டீவ் வோ ஆகிய மூவரே ஆஸ்திரேலியா அணி சார்பில் 10,000 ஓட்டங்களை கடந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அணி 330 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. ஆஸ்திரேலியா அணி சார்பில் டிராவிஸ் ஹெட் 57 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்ட வேளையில் உஸ்மன் கவாஜா 147 ஓட்டங்களையும் ஸ்டீவன் ஸ்மித் 104 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சில் பிரபாத் ஜெயசூரிய, ஜெஃப்ரி வென்ஷி ஆகியோர் தலா 1 விக்கெட்டை பெற்றிருந்தனர். இந்த டெஸ்ட் போட்டியை எமது சகோதர தொலைக்காட்சியான சியத் டிவியின் ஊடாக நேரடியாக பார்வையிடலாம். நாட்டின் தெற்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்கள்
மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.